எங்கு சென்றாலும் புகழ் மாலை மட்டுமே நினைத்து ஓங்கட்டும். வெகு விரைவாக இந்த இடத்திலே இப்பொழுது உங்களிடம் பேசுவதற்காக அருமையைத்தான் வெள்ளிச்சாமியைத்தான் அவர்கள் வருகிறார்கள். அவருடைய ஒரு சித்த வைத்தியர், அவர் ஒரு ஜாதக ஜோதிடர், சித்த வைத்தியர், ஜோதிடர், மாந்திரிகம், இது மாதிரி எல்லாமே கற்று தேர்ந்தவர். எடுக்கிறதுதான் தெரியும், வைக்க தெரியாது. அவர் பார்த்து பாரு. இது விளையாட்டான செய்தி அல்ல, உண்மையான செய்தி. இந்த கால் வலிக்கெல்லாம் தைலம் அதெல்லாம் கொடுத்துருக்காரு. அம்மா கால் வச்சேன், தைலமா ஐச்சாத வாங்கினேன், பணம் 200 சொன்னேன், நான் காசே கொடுக்கல. ஐச்சாத இந்த காணிக்காக ஏதாவது வச்சுக்கண்ணே, வாங்க மாட்டேன், இல்லை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுல கூட இருந்து ஒரு 10 ரூபா காணிக்கா கொடுக்கணும். எந்த ஒரு மருந்தானாலும் சரி, எந்த ஒரு படிக்கணும்னா காணிக்கணும் கொடுக்கணும். கொடுத்து வாங்கிட்டு போனேன். உண்மையாவே அது நல்லா இருக்கு, சரியாயிருக்கு. ஐத்தான் அவர்கள் எல்லா இடமும் சென்று அவர்கிட்ட வாங்கி கொள்வதா இருந்தாலும் சரி. என் பையனுக்கு அரிப்பு உடம்பு, அதுக்கு அவருக்கு மருந்து வாங்கி கொடுத்தேன். எங்கேயே எனக்காக கொஞ்சம் ஒரு 5 நிமிடம் எனக்காக இந்த சித்த வைத்தியத்தை பற்றி நீங்க சொல்லுங்க. கொஞ்ச நேரம் ஓய்வு, கொஞ்சம் சற்று கோமாளிக்கு மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். பாரம்பரிய சித்த வைத்தியம் எங்க பாட்டை மாறி மாற்று சித்த வைத்தியர் சோதிடர். அடுத்தது எங்க தாத்தா நாகலிங்கம் சித்த வைத்தியர் மற்றும் சோதிடர். அதுக்கடுத்து எங்க அப்பா தெலுங்கு முத்து. அதுக்கடுத்து அந்த பாரம்பரியத்தில் அந்த வைத்தியத்தை ஏற்றி பார்த்துருக்கோம். அது எப்படின்னா, இந்த சித்த வைத்தியத்தை ரொம்ப பேர் நம்புறது கிடையாது. எங்களுக்கு திருச்சி அரிஸ்டோ ஹோட்டல்ல மாசம் ஒரு மீட்டிங் வைப்பாங்க. அப்ப சித்த வைத்தியம் அது சரியா பழிக்குது இல்லைன்னு சொல்லி நிறைய டாக்டர்கள் வந்து பேசினாங்க. அந்த வைத்தியம் வைத்தியத்தை நானே சொல்றேன், நீங்க வீட்லயே போவேன். காலையில போய் ஒரு பாட்டை சாப்பிட்டு வேலை பார்த்தோம். நான் உண்மையாக உங்களுக்கு சொல்றேன், பொய்யெல்லாம் நான் நல்ல வேலைலாம் சொல்ல மாட்டேன். அது சும்மா அந்த மேலால அசதிக்கு ஒரு பாட்டை அது தெரியல போய் குளிச்சு போட்டு அதே இந்த மருந்தெல்லாம் தேடி கொண்டு வந்து எல்லா இலையும் குடிக்கலாம். எலும்போட்டி இலை பார்த்துருக்கீங்களா? என்ன அந்த எலும்போட்டி முழங்கால் வலி என்ன கொண்டு போய் டாக்டர் காட்டுறீங்கன்னா அவர் சொல்வார், ஒண்ணு எலும்பு தேய்ச்சி போட்டு சாப்பிட்டு. ஆனா சித்த வைத்தியத்தை புளிப்பாணியும் தான் சேர்ந்து முருகனுடைய சிலையை அவங்க தான் செஞ்சாங்க. செஞ்சு செஞ்சு உருட்டாக உருட்ட முடியல. ஆனா நவபாசனத்துல உருண்டு வரல. அது எங்கடா உருண்டு வரும் அப்படின்னு ஒவ்வொரு மலையா தேடிட்டு இருந்தாங்க. அப்பதான் செவ்வாய் கிரகத்தினுடைய அந்த ஒளி கிரகம் அந்த மலைக்கு பழனி இந்த ஒளி பட்டவனே தாங்க வந்துருச்சு. அங்கேயே வச்சு அந்த சிலையை செய்யுது. அவர்கள் இருவரும் எழுதிய அந்த சித்த வைத்திய 1008 அப்படி சொல்றது. அதுல அதே இந்த தாத்தாவில் இருந்து எல்லாரும் படிச்சுட்டா இந்த வைத்தியத்தை பார்த்துருக்காங்க. ஆனா தமிழிலே முழங்கால் பேர் இருக்கு. என்னன்னா வரவாத மூட்டு வலி, இன்னொன்னு கணுச்சுவை மூட்டு வாய்ப்பு, இன்னொன்னு
நீர் கட்டு வர வாதவை 3 முடிஞ்சு போச்சு. இதுதான் இந்த நீர் கட்டுனா கால் வந்து வீக்கும். ஆமா பரவாயில்ல உடனே மாதம் வைக்க ஆரம்பிச்சு. அப்பா என்ன பண்ணுவா எந்திரிக்கும் போது சடக்குங்க, உட்காரும் போது நடக்குங்க. ரொம்ப பேர் என்ன பண்றாங்கன்னா பாத்ரூம்ல வெளியே போயிட்டு உட்காந்து எந்திரிக்க முடியாம ரொம்ப பேர் கவுத்தெல்லாம் கட்டி தொங்க போட்டுருக்காங்க. கவுத்த பிடிச்சிக்கிட்டு எந்திரிக்க மாதிரி. அப்பேற்பட்ட வழியெல்லாம் தீரணும்னா நீங்க நிறைய திரவணம் பண்ணலாம். நான் சொல்ற முடிய நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே கிடக்கு. சுத்தமான நல்லெண்ணெய் 25 மில்லி, சுத்தமான விளக்கெண்ணெய் 25 மில்லி, சுத்தமான வேப்பெண்ணெய் 25 மில்லி. இரும்பு சட்டியில ஊத்திக்கணும். அது இரும்பு சட்டி தான் முடிக்காது. இரும்பு சட்டியில ஊத்தி முடக்கத்தான் இலை தெரியுமா? முடக்கத்தான் இலை அதனுடைய அந்த பொடியும் இலை சமூலம், சமூலம்னா வேரோட சேர்த்து, அதை வேரோட சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு. வேலிப்பருத்தி இலை தெரியுமா? வேலிப்பருத்தி கோழி மாதிரியே அந்த காய் இருக்கு, ஒடிச்சோம்னா பால். இந்த வேலிப்பருத்தி வேறு அந்த இலையும் ஒரு கைப்பிடி அளவு. வாதமடைக்கு பட்டை தெரியுமா? வாதமடைக்கு மரம் நான் சொல்றது பூரா அந்த வாதத்துக்கு உண்டானது. இந்த வாதமடைக்கு பட்டை ஒரு கைப்பிடி அளவு, நொச்சி இலை ஒரு கைப்பிடி அளவு, அதே மாதிரி சோத்து காத்தால வேறு ஒரு கைப்பிடி அளவு, சுக்கு மிளகு திப்பிலி இது ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை உரல்ல போட்டு இடிச்சு அதுல பச்சை கற்பூரம் ஒரு கைப்பிடி அளவு சேர்க்கணும். இந்த பச்சை கற்பூரம் சேர்த்து எல்லாத்தையும் இடிச்சு அந்த எண்ணெயில போட்டு நல்லா எரிக்கணும். எரிக்கும் பொழுது ஒரு ஜாதி விறகா தான் வச்சு எரிக்கணும். இப்போ கரும்பு விறகு வச்சா அந்த கரும்பு விறகு மட்டும்தான் வச்சு எரிக்கணும். ஆரேஸ்வரி குச்சி வச்சு எரிச்சோம்னா முறைப்படி அந்த தைலம் தயார் பண்ணுறதுக்கு ஆரேஸ்வரி குச்சி வச்சு தான் எரிக்கணும். அப்போதான் அது பழிக்கும். அந்த ஒரு விறகா வச்சு எரிச்சு அது பொங்கி வரும் பொழுது அந்த சாரெல்லாம் அந்த எண்ணெயில் இறக்கும். கிண்டும் பொழுதே எண்ணெய் பச்சை ஆயிடும். அப்போ எல்லாம் மிதந்துவதெல்லாம் அரைச்சிட்டு வெள்ளை துணியில் வேடு கட்டி 3 நாள் யூடியூப்ல வச்சுருக்கணும். 4வது நாள் அந்த எண்ணெயை எடுத்து எந்த இடத்துல வலி இருக்கோ அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி நலம் கூடி வலி இருக்குன்னு சொன்னாலும் அடிப்பட்ட வழியாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா அது அந்த எலும்பு ஒட்டி இலை தான் ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த எலும்பு ஒட்டி இலை தான் உள்ள எண்ணெயை இறக்குறது காரணம். உள்ள எலும்பு விட்டுருந்தாலும் அது அப்படியே ஒட்டிக்கும் கொஞ்சம் நாளைக்கு. அது மாதிரி அந்த எண்ணெயை மேலிருந்து கீழே தேய்க்கும் பொழுது உள்ள இறக்கி அந்த எண்ணெய் ஒரு முதல் நாள் வலி நிற்காது, 2வது நாள் வலி நிற்காது, 3வது நாளையில இருந்து வலி கொஞ்சம் கொஞ்சமா இருந்து 10 நாளையில சுத்தமா வலி இருக்காது. அப்பேற்பட்ட மாபெரும் கண்டுபிடிப்பை பிடித்தார்கள் புலிப்பாணியும் போவரும் சேர்ந்து. அதைத்தான் இப்போ நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்சா இதை நீங்கள் வீட்டில் போய் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா இவ்வளவு வந்து நம்ம போட்டு எங்கடா தேர்றது அப்படின்னா நான் வருமானத்துக்காக நான் அந்த வேலையை செய்யலை. நான் நிறையா சம்பாதிக்கிறேன், ஜாதகத்தில் சம்பாதிக்கிறேன், நாடகத்தில் சம்பாதிக்கிறேன். 2வது மாந்திரிக முறைப்படி மாந்திரிகத்தில் ஒரு நல்லதை செஞ்சு சம்பாதிக்கிறேன். இது வந்து எப்படின்னா பிறருடைய வேதனையை தீர்க்கிறதுக்கு தான் நான் கஷ்டம்னு பார்க்காம தூக்கம்னு பார்க்காம அந்த இலையை போய் குடிக்கிட்டு வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் தான் போடுவேன். அதுக்கு மேலே இலையனால அரைக்க முடியாது. இன்னொன்று மறந்துட்டேன், பிரண்டை கொழுந்து அதில் சேர்த்துக்கணும். பிரண்டை கொழுந்து இருக்குல்ல அவர் கைப்பிடி அளவு அதை சேர்த்துக்கணும். எல்லாம் இடித்து எரிச்சு அது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க. அது உங்களால் முடியலை அப்படின்னா 100 மில்லி 200 ரூபா. அந்த 100 மில்லி பாட்டில் அது நான் 15 பாட்டில் 14 பாட்டில் கிடக்கு. காலையில் வாங்கிட்டு என்னுடைய அட்ரஸையும் வாங்கிக்கிங்க. அப்படி உங்களுக்கு வழி நிற்கலை அப்படின்னா எனக்கு ஃபோன் போட்டு திட்டுங்க, நீ என்ன வச்சிருக்கியா அப்படின்னு திட்டுங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு மூலம் பௌத்திரம் இதெல்லாம் அப்படி பாத்ரூம் போனோடனே ரத்தம் ஆசன வாங்கி வழியா போய்கிட்டு இருக்கோம் ஒரு சில பேருக்கு. அதே மாதிரி ஜலம் உலகம் சொல்லக்கூடியது ஜலமாக போகும். ஒரு சில பேருக்கு நீர் வெட்டை மாதிரி நீராக போகும் ஒரு மஞ்சள் கலத்தில். அதெல்லாம் 5 நாளையில தீர்ற வரைக்கும் மூலிகை மருந்து கொடுத்து சரி பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுக்கும் மருந்து சொல்றேன், மூலத்துக்கும் மருந்து சொல்றேன். வெள்ளை ஆமை விடாது, காலையில் அவங்களோட சொல்லக்கூடாது,
குளத்துல கிடக்குறது வெள்ள ஆமை. அதனுடைய ஓட்டை எடுத்து அதில் மண்சீலை செய்து சுற்றி புடம் போட்டு எடுத்தோம்னா அது அப்படியே பவுடர் மாதிரி ஆயிடும். அதை முள்ள பிரித்து எடுத்து அதை உருண்டையா உருட்டி துத்தி இலை அதில் சேர்க்க வேண்டியது. துத்தி இலை, அதே மாதிரி நாயுரின் வேறு, அதே மாதிரி 2-3 மருந்து அதை கலந்து அரைச்சு அதை சாப்பிட்டோம்னா ஒரு 10 நாளையில சுத்தமாகவே இருக்காது. ஒரு சில பேர்த்துக்கு வெளியில அந்த மூலம் தள்ளிக்கிட்டு பார்த்துருக்கீங்களா? வெளியில அந்த மூலம் தள்ளிக்கிட்டு வரும். அதுக்கு யானை துத்தின்னு ஒரு இது இருக்கு. அதை உரைச்சு தேனில் குழப்பி அது மேலே போட்டால் நாங்கள் ஒரு மாதத்துக்குள்ள சுருங்கிட்டு மேலே போயிடும். அப்பேற்பட்ட மருந்து. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இளைஞர்கள் 32 வயசு முடிய கல்யாணமே ஆகலை. போய் பொண்ணு கேட்குறான். பொண்ணு கேட்டா என்ன பண்றாங்க? வாங்க பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு ஃபோன் பண்றோம். அதோட தெரியும். அவங்க பார்த்தீங்கன்னா 10 நாள் 1 மாதத்துல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி போயிடும். அது என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஜாதகத்திலே நடக்கின்ற தோஷங்கள், அதில் கல்யாண தோஷமும் இருக்கிறது, சபா தோஷமும் இருக்கிறது, மாங்கல்ய தோஷமும் இருக்குது. அதை பார்த்து அதுக்குண்டான பரிகாரம் அங்கே செய்யப்படுதான். அது எங்கள் இடத்துல தான் நீங்கள் பண்ணிக்கணும். அப்பேற்பட்ட இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அது ரொம்ப இல்லை. புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி பஸ்ஸில் ஏறினா சத்தியமங்கலம் அப்படின்னு ஒரு 15 கிலோமீட்டர். அங்கே சுதர்சன் காலேஜ் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்கும், போகர் சித்த வைத்திய சாலை, வள்ளுவர் ஜோதிட நிலையம். நான் அதை சொல்கிறத பற்றி நான் கவலைப்படல. இதை பார்த்து பாரம்பரியம் இந்த வள்ளுவர் பண்ண ஜோசியத்துலேயே பிறந்தவங்க. ஆமாம், அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த உடம்புல ரவுண்டாக விழுது சொரியாசிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் பேர். அந்த சொரியாசிஸ் எல்லாம் ஒரு மாதத்தில் சரியாக போகிற அளவுக்கு மேலேயே எண்ணெய் கொடுத்து உள்ளேயும் மருந்து கொடுத்து அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் பத்தியம் இருக்கணும், கொஞ்சம் கட்டுமானம். தண்ணி சாப்பிட்றவங்களுக்கு மருந்து கொடுக்க மாட்டேன், தண்ணி சாப்பிட்றவங்களுக்கு மருந்து கொடுக்க மாட்டேன். அதனால நிறையா மருந்துகள் உங்களுக்கு என்ன வியாதியோ அதுக்கு தக்கன மருந்து கொடுத்துட்டு இருக்கோம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது மாதிரி ஒரு பரிகாரத்தை செஞ்சு ஒரு 27 நாளையில் பொண்ணு கிடைக்கிற மாதிரி அந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலே வாருங்கள், பயன்பெறுங்கள். அமைதியாக இருந்து என்னுடைய வைத்தியத்தை கேட்ட அத்தனை உள்ளவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனாலே நம்மெல்லாம் மனிதனா பிறந்துதான், இனிமேல் பட்டு நம்ம இன்னும் பிறவில பிறக்க போறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. பாருங்க, 7 பிறவின்னு சொல்றாங்களே, நான் தாப்பா 3வது பிறவியா பிறந்திருக்கேன் அப்படி எந்த மனிதன்னு சொல்றானா தெரியாது. உலகத்துல சொர்க்கம் நரகம் அப்படின்னு நம்ம பேசிக்கலாம். ஆனா கருட புராணத்திலே அது இருக்குது. இந்த கருட புராணத்தை படிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஒரு பிறவிதான் மனித பிறவிகளை தான் அக்கா தங்கச்சி சின்னாயி பெரியாயி பாட்டேன் மாமே மச்சனே அப்படிங்கிற உறவெல்லாம் இந்த ஒரு பிறவில தான். இந்த ஒரு பிறவிலே நீ எதிரி நான் எதிரி அப்படி இருக்கிற கோபம் என்பது, அந்த கோபம் மனிதனுக்கு முதல்ல கோபத்தை யார் அடக்குகிறார்களோ அவங்களுக்கு நல்வாழ்க்கை அமையும். கோபம் என்பது 2 பக்கமுமே ஊசி இருக்கும். அந்த கோபத்துக்கு 2 பக்கமுமே ஊசி இருக்கும். அது இங்கிட்டும் குத்தம் அங்கிட்டும் குத்தம். பாசம் என்பது உறவுகளை வளர்க்கக்கூடியது. அப்ப கோபத்தை குறைச்சு பாசத்தை நம்ம கைப்பற்றோம்னா இந்த உலகத்துல மனிதனா வாழலாம் என்பதே மாபெரும் உறுதி. ஆமா, இது நான் சொல்ல கருடபுராணம் சொல்லுகிறது. ராஜபக்த அருமையா பாடக்கூடியவர் என் மச்சான். அதனால விடிய நாடகத்தை கண்டறியுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.